ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட சிறகடிக்க ஆசை இன்னைக்கு எபிசோட் இன்னும் அந்த எண்டு வரல. வாங்கப்பா போகலாம் அப்படின்னு நம்ம முத்து கூப்பிடுற அந்த சீக்வன்ஸ். ஆனால் ப்ரொமோ வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. ரொம்ப பூரிச்சு போகிறாங்க நம்மளோட முத்தோட அம்மா. மனோஜ் சாதிச்சிட்டடா சாதிச்சிட்டடா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. என்னடா சாதிச்ச, இங்கே ரோகிணியை வேற கொஞ்சிட்டு இருக்காங்க. அதுலேயே நம்மளுக்கு கெஸ் பண்ண முடிஞ்சுச்சு. அநேகமாக ரோகிணி வந்து வாமிட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரோகிணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இங்கே வந்து மனோஜ் கிட்ட நீ சாதிச்சிட்டடா, சந்தோஷம்டா, அப்படிடா இப்படிடான்னு பேசிகிட்டு இருக்காங்க. என்னப்பா இவன் பண்ணான், இதுக்கு இவ்வளோ பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி முத்துக்கு ஒரு டவுட் ஒரு பக்கம். நான் மீனா தான் ஃபஸ்ட்டு கன்சீவ் ஆவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். முத்து புலம்புறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் முத்துவோட அம்மாவோட வயித்தெரிச்சல் ஒரு பக்கம் அப்படின்னு இருக்குன்ட்டு. ஆனால் இங்கே கொஞ்சம் சொதப்பல, ராகினி வந்து ஃபஸ்ட்டு வாந்தி எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உண்மையாகவே ப்ரெக்னென்ட் தானா, இல்லை சும்மா ஏதாவது பித்த வாந்தி மாதிரி வந்து அதை வந்து ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லி முத்துவோட அம்மா வந்து கிளப்பிட்டு இருக்காங்களா அப்படின்னு தெரியலை. மனோஜை புகழ்ந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு மனோஜுக்கு ஒரு வேலை கூட கிடையாது. ரோகிணி ரொம்பவே யோசிப்பாங்க, அப்படியே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் கூட. ஆனால் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இது ப்ரெக்னன்சியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மி தான். அப்படியே ப்ரெக்னன்சியாக இருந்தாலும் இந்த குழந்தை இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு ஏதாவது முடிவெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரோகிணி. பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கு காரணமும் மனோஜா தான் இருப்பார். ஏன்னா எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகாமல் வீட்லேயே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவரையே வந்து தண்டசோறுன்ற மாதிரி அடிக்கடிக்கு முத்து வந்து திட்டிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது குழந்தை வேற வந்துருச்சுன்னா அப்படின்ற ஒரு பொறுப்பை பற்றி யோசிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். செலவும் ஜாஸ்தி ஆயிரும் அப்படின்னு சொல்லி. இங்கே ரோகிணிக்கும் மலேசியா அப்பாவை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி பிரச்சனை வர ஆரம்பிச்சிரும். அதனால் எல்லாத்தையும் யோசித்து குழந்தைய தள்ளி போடுறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. இது ப்ரெக்னென்சியாக இல்லாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸ்ருதி கேஷுவலாக தான் எடுத்துக்கிட்டாங்க. அப்பா பேசினது தப்பு தான், ஆனால் பெரியவரை அடிச்சது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த மட்டும் தான் அங்கே முன் வச்சாங்க. ஆனால் அதெல்லாம் ரொம்ப சீரியஸாக யோசித்து திட்டி அந்த மாதிரியெல்லாம் டென்ஷனை மண்டைக்கு ஏற்றிக்கல. நார்மலாக உட்காந்து கேம் விளையாடிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு மீனா போய் மன்னிப்பு கேட்டாலே வந்து ஸ்ருதி வந்து காம் ஆயிடுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். கிளம்பி வந்துடுவாங்க அப்படின்ட்டு. இங்கே ரவி வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டா மாதிரி தான் தெரியுது. அவர் பேகெல்லாம் எடுத்துகிட்டு போகிறத பார்க்கும்போது ஸ்ருதி கண்டிப்பாக அவர் இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு லவ் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே. அது என்னென்னா கொஞ்சம் டாம் அண்ட் ஜெர்ரி கப்பல் மாதிரி அடிக்கடிக்கு சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸ்ருதி வந்து ரவிக்காக கிளம்பி வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலான்னு நினைக்கிறேன். இங்கே நம்ம தியாகி சொன்ன மாதிரி ஒரு கமெண்ட் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, எஸ் நம்ம தியாகி மீனா இருக்காங்கல்ல, அவங்க போய் மன்னிப்பு கேட்டு கூப்பிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கே அப்படிங்கிற மாதிரி. பார்க்கலாம், வெயிட் பண்ணி மீனா போய் மன்னிப்பு கேட்டு கூட்டிகிட்டு வராங்களா, இல்லை வேறு ஏதாச்சும் நடக்குதா அப்படின்ட்டு. இங்கே ஸ்ருதியோட அம்மா அப்பா பயங்கரமாக பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதையே காரணமாக வச்சு அவங்க மாப்பிள்ளையை வந்து கூட்டிகிட்டு வந்துடணும், தனி கொடுத்தணும், அவங்க கூடவே வீட்டோட மாப்பிள்ளையாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அன்எக்செப்டட் மீட் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக நம்மளோட மீனா வந்து இந்த பிக் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஓவியா சீரியல் 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. சுரேந்தர் இப்போ கரண்ட்டாக வந்து மலர் சீரியல் நடிச்சிட்ருக்காரு. சுரேந்தர் அண்ட் கோமதி பிரியா 2 பேரும் சேர்ந்து பண்ண சீரியல் தான் ஓவியா. அதை ரீகால் பண்ணுற மாதிரி 2 பேரும் சந்தித்து இந்த பிக் எடுத்து வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஷேர் பண்ணியிருந்தாங்க.